வணக்கம். இவிஎம்மில் மோசடி நடத்துறதுக்கு 3 லைன் கோடு இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை டெல்லியில் ஒரு ஐடி நிபுணர் வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தி நியூஸ் 18 என்று சொல்லக்கூடிய ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் ஒரு மாபெரும் போராட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்தது. நீட்டில் இருந்து சமீபத்தில் நடந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் வரைக்கும் எவ்வளவு பெரிய நிர்வாகமின்மை, எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக செய்து கொண்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து பாஜகவினுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சார்பில் மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த ஒரு நபர், அவர் தன்னை ஐடி துறையில் நிபுணர் என்று தன்னை அறிமுகம் செய்துவிட்டு அந்த ஊடகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார். ஏன்னா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்களில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துட்டுருக்கு, அதற்கு 3 லைன் கோடு இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறார். கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்தான் இந்திய வாக்கு இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 3 லைன் பைத்தான் கோடுகள் இருந்தாலே ஒரு இவிஎம்மை ஹேக் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறார். இந்த செய்தி வைரலாகும் போது இது தொடர்பாக பல பேர் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார். இல்லை வாக்கு இயந்திரங்கள் வழக்கம் போல தேர்தல் ஆணையம் சொன்னதை போல வாக்கு இயந்திரங்களுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் நேரடியாக எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஒன்ஸ் அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது, அதனால் இவிஎம்மை ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு வேறு சில ஐடி நிபுணர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் அந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. என்ன அப்படின்னா, பல பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நாங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னா இவிஎம்மை தடை செய்வோம் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்க தயாரா, இவிஎம் இந்திய தேர்தல்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத முன்வைத்திருந்தார்கள். கூடுதலாக அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக கடைசியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 4-5 தேர்தல்கள், சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல், ஒரு 15 வருடத்திற்குள் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்கள், இந்த தேர்தல்களில் கடைசியில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் ஃபார்ம் 17C ஏன் தேர்தல் ஆணையம் வெளியிட மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஃபார்ம் 17னா என்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லுவோம். இப்போ கொளத்தூர் தொகுதி எடுத்துங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதி, இதில் எத்தனை வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? ஒரு 150 வாக்குச்சாவடிகள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 150 வாக்குச்சாவடிகளிலும் தனித்தனியாக எத்தனை வாக்குகள் பதிவானது என்பதை வெளியிடுவதுதான், அதனுடைய தகவல்களை வெளியிடுவதுதான் இந்த 17C என்று சொல்லக்கூடிய இந்த ஃபார்மினுடைய நோக்கம். ஆனால் இதை ஏன் தொடர்ந்து வெளியிட மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை இந்த கூட்டத்தில் பல பேரும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சுற்றுக்கள் வாரியாக முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்றெல்லாம் சொல்கிறார்கள். 22 சுற்றுக்கள், 23 சுற்றுக்கள், முதல் சுற்றின் முடிவில் இவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூத் வாரியாக, அதாவது ஒவ்வொரு பூத்துலையுமே எக்ஸாக்டாக எவ்வளவு பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஏன் தேர்தல் ஆணையம் வெளியே விட மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இந்த கூட்டத்தில் பேசு பொருளாக மாறியது. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும், அதற்கு ஒரு 3 லைன் கோடு இருந்தால் போதும்னு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவிஎம் தடை செய்யப்பட வேண்டும், ஆனால் அதை விட மிக முக்கியமானது அப்படின்னா, தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு வாக்குச்சாவடிகள், ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலையும் எவ்வளவு வாக்குகள் எந்தெந்த கட்சிக்கு பதிவாகி இருக்கிறதுங்கிறது துல்லியமான கணக்குகளை நீங்கள் வெளியிட ஏன் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. அடுத்ததாக நான் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 151 IAS அதிகாரிகள் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அதற்கு எதிராக ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இல்லையா? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் திரும்ப திரும்ப அதிகாரத்தில் வர்றதுக்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் உட்பட பல பேர் வெளியிட்டிருந்தாங்க. அதில்
அவர்கள் இதில் மாற்றம் செய்யப்பட வேண்டிய விஷயமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்காளர்கள் தங்கள் வாக்கு யாருக்கு பதிவானது என்பதை விவிபேட் சீட்டு மூலம் நேரடியாக கையில் பெற்று பின்னர் அதனை வாக்குப்பெட்டியில் போடும் வகையில் முறை மாற்றம் செய்யப்பட வேண்டும். 100% விவிபேட் சீட்டுகளும் எண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. விவிபேட் முழுமையாக எண்ணப்படணும். அதே நேரத்தில் விவிபேட்டை இப்போ இவிஎம் மிஷினில் நீங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்களோ அந்த சின்னம் பதிவாகின ஒரு ஸ்லிப்பு இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லிப்புகளை தனியாக ஒரு பெட்டியில் சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே மாதிரி ஏராளமான விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் முறையில் தற்போதைய டிஜிட்டல் முறையை விடுத்து தேர்தல் ஆணையத்தின் கையேட்டின்படி வீடு வீடாக சென்று நேரடி சரிபார்ப்பு நடத்த வேண்டும். டிஜிட்டல் முறையில் ஒவ்வொரு வீடு வீடாக போய், இப்போ நம்ம கூட இந்த வாட்டி நீங்கள் சென்னையில் நடந்தது எப்படி, ஒரு இடத்துக்கு வருவாங்க, அங்கே வந்துக்கிட்டு எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கப்பா சரியாக இருக்கா அப்படி இப்படின்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரடியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்களிக்க உரிமையுள்ள வாக்காளர்களுடைய பெயர்கள் விட்டுவிடக்கூடாது என்பதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இதை செய்ய வேண்டும் என்று இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய கூட்டறிக்கை சொல்கிறது. அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உள்ள வாக்காளர் அடையாள அட்டைகளை மறுவடிவமைப்பு செய்து திருத்தங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சுருந்தா அதில் ஏதாவது அட்ரஸ் மாற்றமோ இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்திருந்தால் அதை மட்டும் மாற்றம் செய்யணுமே ஒழிய வேறு எதையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. மூணாவது அவங்க சொல்கிறது, நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய பெயர்களை மீண்டும் சேர்க்க கிராம சபை வார்டு அளவில் நேரடி தணிக்கை நடத்தப்பட வேண்டும். நான்காவதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய குழு மூலம் வெளிப்படையான முறையில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும். இதைத்தான் மோடி மாற்றினார். தலைமை தேர்தல் நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர். இதை மோடி எப்படி பண்ணார்? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி. இது என்ன நியாயம் இது இல்லையா? அதை சரி பண்ணணும், அதில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்லியிருப்பது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது தொகுதி மரவரையராக காத்திருக்காமல் உடனடியாக 33% மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும். மேலும் இதர பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் நிதி உதவி வழங்கிட வேண்டும். இதெல்லாம் தான் அவர்கள் அந்த கூட்டறிக்கையில் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வாக்கு இயந்திரங்களாகட்டும், தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளாகட்டும், இதற்கு எதிராக இந்தியாவில் மக்கள் சமூகம் ஒன்றுபட ஆரம்பித்திருக்கிறது. இதில் ஏதோ நடக்கக்கூடாது நடந்துட்டுருக்கு அப்படின்னு இந்த மக்கள் நம்புகிறார்கள். அதற்கு எதிராக விரைவில் ஒரு கூட்டம் ஜனநாயக வழியில் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றுதான் நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.